வணக்கம். நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 கேட்ட மேக்ஸ் 25 கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 7th ஆகஸ்ட் 2019 நடந்த செகண்ட் ஷிஃப்ட்டோட மேக்ஸ் சொல்யூஷன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. If the discount offered on an article is 40%, then what will be the ratio of the selling price and market price? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் 100 அப்படின்னு வச்சுட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 40% கம்மி பண்ணால் நமக்கு இங்கே 60 கிடைக்கும். ஸோ இது அப்படியே நம்ம ரேஷியோ எடுத்தால் போதும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் 3:5 தான் செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ்க்கான ரேஷியோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The ratio by volume of milk and water in a mixture is 2:1. If we add 12 liters of water in a ratio, then ratio of the milk and water becomes 4:3. What is the quantity of water in a new mixture? Milk, water. ஸோ 2:1 ரேஷியோவில் இருக்குது. ஒரு 12 லிட்டர்ஸ் ஆட் பண்ணால் அதோட ரேஷியோ மாறிடுதான். ஸோ 4:3க்கு மாறிடுது. ஸோ இங்கே வாட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க. ஸோ மில்க் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நான் வந்து வழக்கம் போல் மில்க்கை நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரேஷியோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 4:2ன்னு வரும். ஸோ 12 லிட்டர்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் 4:3ன்னு வரும். ஸோ இந்த ஒன் பார்ட் தான் 12 லிட்டர்ஸ். ஒன் பார்ட் தான் 12 லிட்டர்ஸ்னால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்னா நியூ மிக்சர். ஸோ 3 பார்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 36 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அஜய் sold an article for 84 at loss of 30%. If he sells the same article at a 120 rupees, then what will be his profit or loss percentage? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் லாஸ் தானே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கிறேன். 30% லாஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ 70% இருக்கும். ஸோ அந்த 70% தான் 84. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? ஸோ இதை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 12 காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 120 வருது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து இதே ஆர்டிக்கலை 120 விற்கிறான். ஸோ காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல் ஆகிடுது. அப்போ இங்கே வந்து ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது அவனுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A sum of 900 is invested at a compound interest for 2 years. If rate of interest is 10% annum, what will be the amount? ஓகே, சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துறாங்க. ஸோ 10%னா 1/10. ஸோ கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேலே இருக்கிறது இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் 10னா அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்னா 11 ஆகும். ஸோ இங்கே 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க, இதை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. இங்கே வந்து சம் ஆஃப் 900 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 900ன்றது பிரின்சிபல். ஸோ 100 தான் இந்த 900னா 121 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 121 × 9 போட்டால் நமக்கு 9810. ஸோ 1028 தான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 900 அமௌண்ட் ஆகிறது. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஷின், பார் கிராஃப் கொஷின். வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி பெர் இயர் கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு இங்கே 22, 62, 34, 85, 42, 43, 42, 4801, 53, 26, 59, 18, 64, 26, 7028. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா 39,588. ஸோ இப்போ டோட்டல் எத்தனை இயர்ஸ்னால் 8 இயர்ஸ். ஸோ இதை 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ இதை 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வரது வந்து 432. ஸோ 749. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 7th கொஷின். A takes 10 minutes more than B in covering a certain distance. If their speed are in a ratio of 3:4, what is the time taken by B to cover the same distance? ஓகே, A, B. ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:4. ஸ்பீட் எப்போயுமே இன்வெர்ஸ்லி டைரக்ட் டு டைம். ஸோ அப்போ இதை அப்படியே திருப்பி போட்டால் நமக்கு டைம் கிடச்சிடும். ஸோ 4:3 தான் டைம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா A takes 10 minutes more than B. ஸோ அந்த ஒன் பார்ட் தான் 10 minutes தான். அப்போ வந்து
வாட் இஸ் த டைம் டேக்கன் பை பி டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ். ஸோ பி வந்து இந்த சேம் டிஸ்டன்ஸை கடக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ பியோட டைம் 3. ஸோ 1 part 10 minutesனா 3 part வந்து 30 minutes. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். C and D together can make a chair in 4 days and C alone can make this chair in 12 days. In how many days D alone can make this chair? ஓகே, சி ப்ளஸ் டி சேர்ந்து 4 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க. சி மட்டும் 12 days. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 12. ஸோ சியும் டியும் சேர்ந்து பார்த்தா அவங்களோட எஃபிஷியன்சி 3. சி மட்டும் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி 1. ஸோ இப்போ டி மட்டும் வேலை பார்த்தா எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சியோட எஃபிஷியன்சி 1னா டியோட எஃபிஷியன்சி 2. ஸோ டோட்டல் ஒர்க் 12. டி வந்து டியோட எஃபிஷியன்சி 2. ஸோ அவங்க 6 days வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் 2. அடுத்த கொஷின். If the length of diagonal of rhombus are 24 cm and 18 cm, what is the area of the rhombus? So area of the rhombus என்னன்னா 1/2 into diagonal 1 into diagonal 2. ஸோ நமக்கு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. 1/2 into 24 into 18. ஸோ 12 2s are 24. ஸோ 12 into 18 வந்து 216 cm² தான் ஏரியா ஆஃப் த rhombus. அடுத்த கொஷின். The simple interest on certain sum for 2 years is 1000. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1000. நமக்கு பிரின்சிபல் அப்போ தெரியாது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப்டர் தீஸ் 2 years? ஓகே, 2 years அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிவைட் பை 100. 0 0 கேன்சல். 2 into 5 10. ஸோ நமக்கு பிரின்சிபல் வந்து 5000. நமக்கு இங்கே ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரின்சிபல் வந்து 6000 அமௌண்ட் ஆயிரும். 5000லேருந்து 6000 அமௌண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் கொஷின், 11th கொஷின். இஃப் V1 is to V2 is 1:3, V1 plus V2 is equal to 147. ஸோ 3 part தான் 147னா 1 part என்னவாக இருக்குன்னா 49. அப்போ 2 part 98. ஸோ இது V1, இது V2. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 49 தான் டிஃப்ரென்ஸ். V2 minus V1. ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஷின். ஆவரேஜ் ஆஃப் 36, 28, 43, 56, 74, 65, 12 and x is 45. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இது வந்து நம்ம பேசிக்காக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னா, ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் எனக்கு 314 வரும். ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை டோட்டலாக எத்தனை வேல்யூ இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 வேல்யூ இருக்குது. டிவைட் பை 8 ஈக்குவல் டு 45. ஸோ 45 into 8 எவ்வளோ? 360. ஸோ 314 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 360. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 46 தான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் 4. இஃப் த LCM ஆஃப் 56, 57, 58 is k, then what will be the LCM of 5, 56, 57, 58 and 59 கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 2. ஸோ இதோட LCM என்ன? 2வா? ஸோ இப்போ அதே மாதிரி 1 2 3 இதோட LCM என்ன? 6. ஸோ அப்போ என்னது? ஒரு 3 வந்து இங்கே இருக்க கடைசி நம்பர் இங்கே ஆட் ஆகுதா? ஸோ அதே மாதிரி தான் 56, 57, 58ஓட LCM கேனா இங்கே 56, 57, 58, 59. ஸோ ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா வருதா? ஸோ அப்போ 59k தான் இந்த 4 நம்பரோட LCMமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 14th. 975 is distributed among Anuj, Bharat, Sekhar. What is the proportion of their share? 3:4:8. What is the share of the Bharat? ஸோ பாரத்தோட ஷேர் வந்து இதில் வந்து 4. ஸோ டோட்டல் வந்து 3 7 7 + 8 15. ஸோ அந்த 15 பார்ட்டு தான் 975. அப்போ பாரத்தோட 4 பார்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, 5 டேபிள் அடிக்கிறேன். ஸோ 1 495. ஸோ 65. 65 into 4 வந்து 260. ஸோ பாரத்தோட ஷேர் வந்து 260 rupees. நெக்ஸ்ட் கொஷின். 320 is how much less percentage than 400? ஸோ இந்த லெஸ் தெனுக்கு அப்புறம் இருக்கிறத கீழே போடணும். டிவைட் பை 400. 320க்கும் 400க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 80 into 100. ஸோ டிவைட் பை, ஸோ நமக்கு 20% வந்து கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு. 2 articles were sold of 2400 each by a shopkeeper. The shopkeeper incurred no profit, no loss on a whole transaction.
If one of the two articles sold at a profit of 20%, then what was the loss incurred on other article? ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து ரெண்டுக்குமே 2400. ஸோ இதோட டோட்டல் என்னென்னா 4800. ஸோ இங்கே வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ காஸ்ட் ப்ரைஸோட டோட்டல் வேல்யூமே 4800 தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஒரு இதுக்கான ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க 120%. ஸோ 120% தான் 2400னா 100 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு இந்த பார்ட்டோட காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ 00620. ஸோ இந்த இதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000. ஸோ இதுலேருந்து 20% கொடுறது தான் 400. இப்போ இங்கே நமக்கு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அப்போ இன்னொரு காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா 4800லேருந்து 2000 மைனஸ் பண்ணால் நமக்கு இன்னொரு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ 2800. ஸோ இதுலேருந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா 400 rupees நமக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்கல. ஸோ லாஸ் ஆயிருக்குது 400 rupees. நெக்ஸ்ட் கொஷின். த பேஸ் ஆஃப் ஹைபாட்னஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர் 9 cm 41 cm. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்? ஸோ இது ஒரு ட்ரிப்ளட். ஸோ ஹைபாட்னஸ் வந்து 41 சொல்லிட்டாங்க, பேஸ் வந்து 9 சொல்லிட்டாங்க. ஸோ ஹைட் வந்து 40. ஸோ 9, 40, 41 தான் ட்ரிப்ளட். ஸோ ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ 9 இன்ட்டு 40, 20 இன்ட்டு 2 வந்து 40. ஸோ வந்து 180 cm² தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கொஷின், பார் கிராஃப் கொஷின். ஸோ வாட் இஸ் த க்ரோத் பர்சன்டேஜ் இன் அ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ஃப்ரம் Y5 to Y6? ஸோ அந்த நம்பர் என்னென்னா 5326 5918. ஸோ இது இயர் 5, இது இயர் 6. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 592. ஸோ 5918லேருந்து தான் எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்க்கணும். சாரி 53. ஸோ இதிலேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 5326 இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 11.11% கிடைக்கும். 11.11% வந்து க்ரோத் ஆகிருக்கு இயர் 5லேருந்து இயர் 6க்கு. நெக்ஸ்ட் 19th கொஷின். இஃப் தேவ் கேன் மேக் 40 chairs in 20 days working 10 hours per day, then in how many days he can make 10 chairs working 8 hours per day? ஓகே, இது வந்து டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலா. ஸோ டேஸ் ஹவர்ஸ் வந்து மேலே போட்டணும். ஸோ டேஸ் 20 days இன்ட்டு 10 hours வேலை பார்க்குறாங்க. அவங்க என்ன ஒர்க் பார்த்துருக்காங்க, 40 சேரை உருவாக்கியிருக்காங்க. அந்த என்ன ஒர்க் பார்த்துருக்காங்களோ அதை நம்ம கீழே போட்டணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஸோ எத்தனை டேஸ்ன்னு தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 8 hours per day. ஸோ டிவைட் பை அவங்க அதில் வந்து 10 chairs மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 கேன்சல், 4 இன்ட்டு 5. ஸோ 50/8 தான் 50/8 days. அதாவது 6 1/4 days தான் அவங்க அந்த 8 hours 10 chairs மேக் பண்ணுறதுக்கான டேஸ். நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் விச் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள் ஆஃப் த ரேடியஸ்? ஓகே, ஸோ இதுதான் ஒரு சர்க்கிளுக்குள்ளே இருக்க ஸ்கொயர். ஸோ ரேடியஸ் 28, அப்போ டயாமீட்டர் வந்து 56. ஸோ ஒரு ஸ்கொயரோட டயகனலோட ஃபார்முலா என்னென்னா a√2 = அந்த வேல்யூ. ஸோ வேல்யூ இஸ் 56. அப்போ ஸ்கொயரோட சைடு வந்து a = 28√2. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 28 ஸ்கொயர் வந்து 784 784 இன்ட்டு 2 வந்து 1568 cm² தான் ஸ்கொயரோட ஏரியா. அடுத்த கொஷின். ஸோ DI பார் கிராஃப். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இன் அ இயர் 2 இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தென் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி பெர் இயர்? ஓகே, நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருப்போம் போன கொஷினில், இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினில். அதோட வேல்யூ வந்து 49.48.5. ஸோ இதுலேருந்து இயர் 2 3485. இதுலேருந்து ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தென்னு கேட்குறாங்க. ஸோ வந்து 4948.5 டிவைட் பை, ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 5.53641 இன்ட்டு 100. ஸோ அதை கேன்சல் பண்ணால் நமக்கு 29.57% வரும். ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 22 சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு 7/4 இன்ட்டு 3/21 இன்ட்டு
16/3 into 49/128. ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 7 3s are 21, 3 3 cancel, 4 into 4 16. ஸோ அடுத்து 4 32. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணால் நமக்கு 49/3 into 32 கிடைக்குது. ஸோ அடுத்தது 2 into 3. ஸோ 2 divided by 3 into 7/11 into 121/49. ஸோ இதை நான் அப்படியே ரெசிப்ரோக்கலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ 14/11. ஸோ 11 11s are 121. ஸோ 11 11 cancel, 7 7s are 49, 7 cancel into 2. ஸோ ப்ளஸ் 4/3 வருது. ஸோ அப்போ நான் இங்கே ஒரு 32 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எல்சிஎம் கிடச்சிருமா? ஸோ 32 மல்டிப்ளை பண்ணால் 128 49 7 177 divided by 3 into 32 வரும். ஸோ 3 அடித்தா 59. ஸோ 59/32 தான் இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். The average age of a group of 20 men is 30 years. A 50 years old leaves the group while woman joins the group. Average age decreases by 1 year. What is the age of the woman? ஸோ 20 men இருக்காங்க, 60 years. அப்போ டோட்டலாக வந்து 600. ஸோ இதில் வந்து ஒரு 50 years ஓல்டு வந்து வெளியே போகிறாரு, ஒரு உமன் ஜாயின் ஆகுறாங்க ப்ளஸ் எக்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக 20 பேர் தான், மெம்பர்ஸ் வந்து 20 பேர் தான் இருப்பாங்க. இஸ் ஈக்குவல் டு 1 இயர் வந்து ஆவரேஜில் கம்மியாக தான். ஸோ 29. ஸோ 550 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 08. ஸோ 550 08 580. ஸோ அந்த உமனோட ஏஜ் வந்து 30 years. ஆட் ஆகிற உமனோட ஏஜ் வந்து 30 years. Next question. A train moves at a speed of 80 km per hour and crosses a platform in a 0.75 minutes. If length of the train is equal to length of the platform, what is the length of the platform கேட்குறாங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸை நம்ம எப்போயுமே ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ வந்து டிஸ்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இதனால் அப்போ 2Dன்னு எழுதிக்கிறேன். ஸோ ஸ்பீட் வந்து 8, இதை மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். ஸோ 5/18 இன்ட்டு 0.75 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 75/100 வந்து 3/4ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து செகண்ட்ஸாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 60 போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு இது டியோட வேல்யூ. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணால் 6 6 10 20. ஸோ 2Dயோட வேல்யூ வந்து 1000 நமக்கு கிடைக்கிது. அப்போ டியோட வேல்யூ 500. ஸோ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மும் லென்த் ஆஃப் த ட்ரெயினும் ஈக்குவல். ஸோ 500 மீட்டர் தான் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்மோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 25th கொஷின். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2/3 into 4. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ வந்து 8/3. ஸோ அடுத்து பியோட வேல்யூ வந்து 12 + 5 17. சியோட வேல்யூ வந்து 9 - 6 3. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 8/3 + 20 68/3 தான் ஆன்சர். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் செட்டோட 25 கொஷின்ஸ். இந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் MTS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்எஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நல்லதே நடக்கும்.